ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 12 பங்குனி 29 ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது? தெய்வம் தந்த ராசிகள், தெய்வத்தினுடைய அனுக்கிரம் பெற்ற ராசிகள், கடவுள் கடக்கன் பார்வை பெற்ற ராசிகள், இறைவனோட அனுக்கிரம் எந்த ராசிக்கு இருக்குது, எந்த நட்சத்திரத்துக்கு ராஜயோக பலன்கள் இருக்குது, ராசியோட பலன்கள் என்ன, யாருக்கு கோடீஸ்வர யோகம் வரும்? கோடீஸ்வர யோகம் என்பது என்னென்னா, அன்றாடம் நீங்கள் செய்கிற ஈடுபட காரியம், தொழில், வியாபாரம், வர்த்தகம் இதில் அன்றைக்கி தேதிக்கு லாபம் வரும். நின்ன பணம், நிலுவை பணம், வர வேண்டிய பணம், வாரா கடன் எல்லாம் வசூலாகும். அது அவங்கவுங்க ஆர்கனைசேஷன் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஏப்ரல் 12 பங்குனி 29 ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். மதியம் 12 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பின்னாடி அவிட்ட நட்சத்திரம். ஸோ 2 நட்சத்திரம் ஒரு நாளில் வருது. திதி தசமி திதி மதியம் 10 வரைக்கும் இருக்குது. தசமி திதி சரியா ஃபுல்லாக இருக்குது. நட்சத்திரம் திருவோணம் அண்டு அவிட்டம் 2 நட்சத்திரம் மாறி மாறி வருது. ஓகே நேயர்களே, முகூர்த்த நாள், சுப முகூர்த்த நாள் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நாளை முன்னிட்டு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் இருக்குது, 27 நட்சத்திரத்தில் யோகமுள்ள நட்சத்திரங்கள் எதுன்னு இந்த வீடியோவில் வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக பாருங்கள். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் மதிய வரைக்கும் நல்லாயிருக்கும். சரியா? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் மதிய வரைக்கும் நல்ல ஒரு யோக பலனாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும், பிள்ளைகளால் பெருமை இருக்கும், சொந்த பந்தத்தோட அனுக்கிரம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல், பணப்புழக்கம், கையில் காசு தாராளமாக இருக்கும். அடுத்து ரேவதி, ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு மதியத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். ஏப்ரல் 12 மதியத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு கொடுக்கல் வாங்கல், பணப்புழக்கம் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். கையில் காசு பணம் கிடைக்கும். பணம் 1000-ஆவோ லட்சமாவோ கொடிகளாக பரவலும். அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி காலையில் நல்லாயிருக்கும். மதிய வரைக்கும் நல்ல ஒரு நாளமாக யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. ஆயிலும் கேட்டே ரேவதி மதியத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். மதியத்துக்கு மேலே உங்களுக்கு யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அப்படி பார்க்கும்போது நாளை யோகமுள்ள நட்சத்திரங்கள், ராஜயோகமுள்ள நட்சத்திரங்கள், லட்சங்களாவோ கோடிகளாவோ பணம் ரொட்டேஷன் பெறுகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் பிஃபோர் நூன், அதாவது காலையில் மதிய வரைக்கும் இவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் மதியத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு யோக காலம் இருக்கும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி காலையில் நல்ல யோகம் இருக்கும். சரியா? மதியம் 1 மணி வரைக்கும். அடுத்து ஆயிலியம் கேட்ட ரேவதி மதியத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு யோகமுள்ள காலமாக பார்க்கப்படுகிறது. மற்ற நட்சத்திரத்து சார் இப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, அசுபதி, மகம், மூலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். உஷ்டமான சாப்பாடை சாப்பிடாதீங்க. அரசாங்க வேலைகள், அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும். தவப்பன வழி உறவுமுறையில் நல்லாயிருக்கும். முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். சரியா? உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. வெயிலில் ரொம்ப அலையாதீங்க. சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் சிவநாமத்தை கும்பிடணும். சிவனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. குடும்பத்தில் கோபதாபம் இருக்கும். அப்பா அம்மானுக்கு சண்டை வரும். சகோதர யுத்தம் இருக்கும். உத்தியோகம், வேலை பார்க்குற இடத்துல அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. கடினமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். கடுஞ்சொல்லு சொல்லாதீங்க. எல்லாத்துக்கிட்டே எதமாக பேசுங்க, பதமாக இருங்க. உடல் உஷ்ணம் ஆகும், வெப்பம் அதிகரிக்கும். ரத்த சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு கவனமாக இருக்கணும். டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இப்படி பிணியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்தில் பெரியவங்களோட பேச்சை கேட்கணும். வழிபாடு, முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அசம்பந்தம் இருக்கும். சரியா? கொஞ்சம் பார்த்து போகணும் நீங்கள். சரியா நேரில்? அப்போ தான் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். பரணி, பூரம், போராடம் உணர்ச்சி வசப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி சதயத்துக்கு 100க்கு 40% நல்லாயிருக்கும். சரியா? மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க. இருப்பினும் ஞாபகம் மறதி இருக்கும், அசதி இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சில காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். வண்டி, வாகனம், ட்ராவல், டிரான்ஸ்போர்ட், விவசாயம் பலிதம் நல்லபடியாக இருக்கும். அடுத்து ஆயிலியம் கேட்ட ரேவதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? மதியத்துக்கு மேலே நல்ல அமைப்பு இருக்கிறதுனால காலையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வழிபாடு தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இப்போ மற்ற நட்சத்திரத்துக்காரங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம்
அன்னை ஆதிபராசக்தி வழிபாடு பண்ணுங்கள். புனர்பூசம், பூசம், விசாகம் பெருமாள் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயண வழிபாடு பண்ணுங்கள். பூசம், அனுசம், உத்திரட்டாதி மகாலட்சுமி தாயை வழிபாடு பண்ணுங்கள். ஆயிலும் கேட்டே ரேவதி தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அசுபதி மகம் மூலம் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். மிருகசீரிசம், சித்திராவிட்டம், முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, எல்லா நட்சத்திரத்துக்குமே ஓரளவு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எது சந்தேகம் இருந்துச்சா கேளுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ ராசி பலனை சொல்கிறேன். ராசி பலன் மேச ராசிக்கு எப்படி சார் இருக்கும்? மேச ராசிக்கு பண வரவு இருக்கும், சரியா, வரவு இருக்கும். ராசிக்கு 4 குடைவன் 1 8 குடைவன் சாரத்தில் போகிறதுனால தூரதேசத்துலேருந்து தகவல் கிடைக்கும். தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாய்வெளி உடல்நலத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் தான் இருக்கும். இருப்பினும் எதிர்பாராத பண வரவு இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்திலேருந்து நல்ல ஒரு தகவல் வரும். வர வேண்டிய பணம் வாராக்கடன் வசூலாகும். ஏதோ ஒரு வகையில் திருப்தி அடைவீங்க. பணம் நல்லபடியாக இருக்கும், சரியா. பண வரவு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4 5ஆம் இடம் வலுப்படுறதுனால குடும்பத்தில் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதனால் மேசராசினியர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உள்ள நாளாக, பண வரவு உள்ள நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷபம் நன்மையான நாளாக பார்க்கப்படுகிறது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தர்ம கர்ம ஸ்தானத்தில் சந்திரன் போகிறது நல்லது தான். தகப்பன் வழி உறவு முறையில் நல்லாயிருக்கும். பேர் போல் அந்தஸ்து நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். மக்கள் நல பணி நல்லாயிருக்கும். நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க, கர்மம் பண்ணுவீங்க. கண்ணன் மணி உறவு, அயன சேன போகம் எல்லாமே நல்லாயிருக்கும். தைரியம் வீரியமாக இருப்பீங்க. நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து மிதுனம் பொறுமையாக இருக்கணும், சரியா. அட்டமஸ்தானத்தில் சந்திரன் போகிறாரு. உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு இருக்குது. மதியத்துக்கு மேலே பூச நட்சத்திரத்துக்கு வந்துடும். அதனால் புனர்பூச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்க முக்கியமான டாக்குமெண்டேஷன் எதுவும் கையெழுத்து போட வேண்டாம். அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா மதியத்துக்கு மேலே எடுத்துக்கோங்க. ஏப்ரல் 12ஆம் தேதி மதியத்துக்கு மேலே சில முக்கியமான காரியங்கள் எடுங்க. மற்றபடி ராசிக்கு 2 3ஆம் இடம் வலுப்படுறதுனால கையில் காசு பணம் இருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். உடம்பிறந்த சகோதரர்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் முனப்பாக செய்வீங்க. காரிய வெற்றி காரிய அனுகூலம் இருக்கும். இருப்பினும் அமைதியாக இருக்கணும், சரியா. பி கண்ட்ரோல், ரொம்ப கவனமாக இருக்கணும். சாந்தமாக சாஃப்டாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பொறுமை உடையார் பெருமை உடையார். ஸோ அதனால் மிதுன ராசினியர்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா பெருமையும் உங்களுக்கு சேரும். கடகத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, சரியா. சந்திராஷ்டமம் இருக்குது. 8 சந்திரன். பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனதில் ஒரு வித இனம் புரியாத கவலை இருக்கும், குழப்பம் இருக்கும். இருப்பினும் குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், காசு பணம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. ராசிநாதன் சுயசாரத்திலையும் ராஜகோதிபதி சாரத்தில் போகிறது ஒரு வகைக்கு நல்லதான். தொழில் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், சரியா. காரியம் நல்லபடியாக இருக்கும். தொழில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, டீ ஷாப் காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பட்டாசு தொழில் வச்சுருக்கிறவங்க, தீப்பெட்டி ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க, ஃபயர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, கட்டடம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இருப்பினும் மனதில் சில குழப்பம் இருக்கும். சில காரியங்களை செய்யவா வேண்டாமா, இதை செஞ்சால் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு மன தடுமாற்றம் இருக்கும். நான் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மனக்குழப்பம் தீரும். அடுத்து சிம்மத்துக்கு எப்படி சார் இருக்குது? சிம்மத்துக்கு காரிய வெற்றி தான். 6 சந்திரன் நல்ல அமைப்பு தான். ராஜயோகாதிபதி சாரத்தில் போகிறாரு, நல்ல அமைப்பு தான், சரியா. தொட்டகாரியம் தொடங்கும். காரிய அனுகூலம், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தாய் தகப்பன் வழியில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். பயிர்களை படித்தவர்கள் நல்லா இருக்கும். பேர் போல் அந்தஸ்து நல்லா இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அனைத்தும் வசப்படும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். ஸோ சிம்ம ராசிக்கு ராஜயோகமுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. இருப்பினும் காலையில் மதியம் 12 மணி வரைக்கும் கொஞ்சம் சுப செலவு இருக்க தான் செய்யும், சரியா. ஒரு அலைச்சின் பேரில் செலவு இருக்கும். எங்கேயாச்சும் 4 இடத்துக்கு போயிட்டு எதனாச்சும் பொருட்களை வாங்குவீங்க. அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் விரயமும் இருக்கும். இருப்பினும் வெற்றி கனி உங்கள் கையில் இருக்கும், சரியா. வெற்றி மாலையே உங்கள் தோளில் விழும். அடுத்து கன்னி ராசிக்கு எப்படி சார் இருக்குது? கன்னி ராசிக்கு நலமறிய ஆவல், சரியா. 11 குடைவன் 3 8 குடைவன் சாரத்தில் போகிறாரு. பரவாயில்ல, 50% நல்லா இருக்கும், சரியா. எதிர்பாராத பண வரவு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொதுவாக உடன்பிறந்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5 6 பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்லபடியாக செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகளை கூட சேர்ந்து நல்லா பழகுவீங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கேனாச்சும் வெளியே போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேனாச்சும் போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. சுப செலவு இருக்க தான் செய்யும். அரசாங்க வேலை, அரசியல்வாதிகளுக்கு திடீர் செலவு, கட்சி பணி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். மக்களுக்கு எதனாச்சும் துண்டாட்டுற மாதிரி தான் இருக்கும். மக்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா. பணம் ஒரு பக்கம் காலியாகிட்டு தான் இருக்கும். பணத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. கன்னிராசிக்கு
விரயத்துடன் ஒரு நலமாக இருக்கும். அது காசுக்கு பணம் செலவு பண்ணுவீங்க, பட் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, இஷ்டப்பட்டு செலவு பண்ணுவீங்க. சரியா? அந்த அளவுக்கு கன்னி ராசிக்கு இருக்குது. துலாம் ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, துலா ராசிக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? ராசிக்கு 10 குடைவன் வந்து 2 7 குடையின் சாரத்தில் போகிறதால கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து செய்கிற தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தி பங்குதாரர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிக்கு 4 5 வலுப்படுறதுனால குடும்பத்தில் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்ப உறவு நல்லாயிருக்கும். தாயன்பு நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். குடும்பத்துடன் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, நல்லாயிருக்கும். சரியா? ஒரு சுப செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு விஷயத்தை பேசுவீங்க. அடுத்து மங்களகரமான காரியங்கள்லாம் வீட்டு குடும்பத்தில் நடக்கும். அடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வீட்டில் பேசி முடிவு பண்ணுவீங்க. துலாம் ராசிக்கு சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் சொன்னதில் வந்து மேசம், சிம்மம், துலாம் இந்த 3 ராசிக்கு சூப்பராக இருக்குது. இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா? இதுதான் ராஜயோகங்கிறது. இப்போ துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா விசாக நட்சத்திரத்துக்கு நாளைக்கு நல்லா இருக்குது மதியம் வரைக்கும். சரி, அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ஒரு சேர யோகம் வரும்போது அது வந்து டபுள் மடங்காக இருக்கும். இதைத்தான் சூட்சும பலன் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்குமே தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும்போது அந்த நட்சத்திரம் வலுவடையும். அந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் வெளியே கிடைக்கும். சூப்பர் ஸ்டார் வெளியினா என்ன? உச்சம் தொடும். அவங்க அன்றைக்கி ஈடுபடுற காரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பாங்க, இன்பத்தை காண்பாங்க, சந்தோஷத்தை காண்பாங்க. அதனால் போதி ஜோதிடத்தில் போகிற வீடியோ முழுமையாக கேளுங்க. ஏன்னா நான் சில கருத்துக்களை வீடியோ இடையில தான் சொல்லுவேன். சரியா? எல்லாத்தையுமே எடுத்தோடனே சொல்ல முடியாது. எல்லாத்தையும் எடுத்தோடனே சொல்லிட்டோம்னா அது வீடியோவாக இருக்காது. அந்த ஃப்ளோவில் தான் சொல்லணும். சரியா நேர்களே? எப்படி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்கிறாரோ, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எடுக்கிறாரோ, அது மாதிரி தான் எடுக்க முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு மாதிரி வீடியோ போடணும் சார்னா பாருங்கள். நானும் நிறைய தலைப்பில் வீடியோ போடுறேன், நிறைய கண்டென்ட் எடுத்து பேசுகிறேன் போதி ஜோதிடத்தில். சரியா நேர்களே? இன்ஸ்டண்ட்டாக பேசுகிறேன். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் வீடியோ போட்டிருக்கிறேன், மிதுன ராசிக்கு போட்டிருக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவால் மிதுன ராசிக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா? மிதுன ராசி நேயர்களுக்கு அது எந்த விலைக்கு உதவி ஆகும்? மிதுன ராசி நேயர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படித்தா எந்த அளவுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும்? அதில் உள்ள சாதக பாதங்களை பற்றி பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ நேற்று தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணினேன், நேற்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ இருக்குது, மிதுன ராசி நேயர்கள் பார்க்கலாம். எல்லா ராசி நேயர்களுக்கும் போடுறேன். ஏன்னா இன்றைக்கி ஏஐன்னு ஒன்று வந்துருச்சு. நிறைய பேரோட தொழில்களுக்கு வந்து ஒரு சிம்ம சுப்பனமாக இருக்குது. அதனால் ஏஐ தொழில்நுட்பம் அடுத்த வருகின்ற வருங்காலங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எது விதமான தாக்கத்தை உண்டாக்கும், அதை பற்றி வீடியோ போடுறேன். கேளுங்க, நீங்கள் கேளுங்க. சார் எனக்கு இந்த சப்ஜெக்டில் வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுவேன். ஓகே நேர்களே? அடுத்து வந்து விருச்சிகத்துக்கு எப்படி சார் இருக்குது? லாபகரமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. 3 நாளாக மட்டும் வலுப்படுது. 9 10 தர்ம கர்ம ஸ்தானங்கள் வலுப்படுறதுனால தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அரசாங்க தொழில் நல்லபடியாக இருக்கும். அரசு தொடர்பான தொழில் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், காய்கறி கடை, பலசரக்கு கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அதுபோக பழக்கடை, இப்படி மனித வாழ்க்கைக்கு உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்டது, சாப்பாடு சம்மந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு பாக்கியாதிபதி வந்து ராசிநாதன் சாரத்தில் 1 8 கூடன் சாரத்தில் போகிறது நல்லது தான். சரியா? திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விருச்சிக ராசிக்கு ஒரு லாபகரமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து தனுசு, அமைதியாக இருக்கணும். சரியா? காமாக இருக்கணும். பி குவைட். அமைதியாக இருந்தீங்கன்னா அடுத்து வசப்படும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் அதிபதி 2 3 சாரத்தில் போகிறாரு, 5ஆம் சாரத்தில் போகிறாரு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இருக்கும், பிள்ளைகளால் விரயம் இருக்கும். இல்லைனா பிள்ளைகள் வந்து எங்கேனாச்சும் கூட்டு போ, என்னாச்சும் செஞ்சு கொடு அப்படின்னு உங்களை பிடிச்சி அடமன் பண்ணுவாங்க. கவனமாக இருக்கணும். சுப விரயம் இருக்கும். அதனால் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அன்பு தொல்லை கொடுப்பாங்க. அந்த அன்பு தொல்லை வந்து உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும், சல்லையாக இருக்கும். அதனால் அமைதி காணுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இருப்பினும் ராசிக்கு 8ஆம் இடம் 9ஆம் இடம் வலுப்படுறதுனால தகப்பன் வழியில் சில செலவுகள் இருக்கும், விரயம் இருக்கும், அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும். உங்களை பெற்ற அப்பா எதனாச்சும் பிரச்சனை பண்ணாலும் அமைதியாக இருங்க. அதுபோல் உங்கள் குழந்தைகள் உங்கள்கிட்ட எதனாச்சும் அடாமண்டாக இருந்தது, பிள்ளைகள் எதுவும் எதிர்பார்க்கனாலும் அமைதியாக இருங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பெருமை நிகழ்ந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து மகரம் வந்து 2இல் சந்திரன் நல்லாயிருக்கும். நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, நல்லா பேசுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4 11 கூடன் சாரத்தில் போகிறது நல்லது தான். அந்த சந்திரமங்கல யோகம் இருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். தாய் அன்பு நல்லாயிருக்கும். தாய்வழி உறவு முறையில் நல்லாயிருக்கும். தாய்மாமனோட ஆதரவு இருக்கும். மூத்த சகோதரோட ஆதரவு இருக்கும். நல்லாயிருக்கும். சரி, அனைத்தும் வசப்படும். 4 11ஆம் இடங்கள் வலுப்படுறதுனால லாபம் இருக்கும். நாளையும் செய்வீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பில்டிங் கான்ட்ராக்டர், ப்ரொமோட்டர்ஸ், புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க, தோட்டம் தொரு வச்சுருக்கவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தியாகி நல்ல ஒரு விலைக்கு போகும். மன மகிழ்ச்சியோட மகர ராசி நேயர்கள் இருப்பீர்கள். கும்பம் ராசியிலே சந்திரன் போகிறாரு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பதட்டப்படுவீங்க. ராசிக்கு 3 10 குடைவன் சாரத்தில் 6 குடைவன் போகிறதுனால இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், கோபதாபங்கள் வரும்.
கோபத்தை அடைக்கணும். சினம் எனும் சேர்ந்தாலை கொல்லி எனமெனும் ஏமாவை சூடும் அப்படின்னு சொன்ன மாதிரி கோபப்படாமல் இருக்கணும். தொழிலில் சில நெருக்கடிகள் இருக்கும், இடர்பாடுகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் 7ஆம் இடம் கொஞ்சம் வலுப்புறதுனால கணவன் மனைவி உறவு இணக்கம் கூட்டுத் தொழில் பங்கு செய்து நல்லாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் சில நேரத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, பொறுமையாக இருக்க வேண்டும். சரியா நேர்களே, கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் பொறுமையாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. சகோதர வழியில் எதனாச்சும் முட்டல் மோதல் பிரச்சனை வந்துச்சுன்னா அனுசரித்து தட்டி கொடுத்து போங்க. அடுத்து மீனராசி. மீனராசிக்கு ஓரளவு ட்ரெயின்டாக இருப்பீங்க. சரி, அனுபவ ரீதியாக சில தகவல்கள் கிடைக்கும். அனுபவமே ஆசான் அப்படி சொன்ன மாதிரி சில விஷயத்தை சொன்னால் கேட்க மாட்டீங்க. செஞ்சு பார்க்கும்போது அதில் உள்ள நல்லது கெட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறவங்க. ராசிக்கு 11-12 சந்திரன் இருக்கிறாரு. பஞ்சமாதிபதி 11-12 இருக்கனால ஓரளவு மதிய வரைக்கும் கொஞ்சம் லாபம் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். 12ஆம் தேதி மதியத்துக்கு மேலே கொஞ்சம் அலைச்சல் தெளிச்சல் இருக்க தான் செய்யும். சரியா, குடும்பத்திலும் சரி தாய் தகப்பனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அலைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். குடும்ப செலவுகள் இருக்கும். சரியா, குடும்பத்தில் எதனாச்சும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதனால் ஈவினிங் டயத்தில் நீங்கள் வெளியே போய் எதனாச்சும் பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் மீனராசி நேயர்களுக்கு 50% நல்லாயிருக்கும். சரியா, ஏதோ ஓரளவு ட்ரெயின்டாக இருப்பீங்க. சரியா, பரவாயில்லப்பா, இன்றைக்கி 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் இப்படி தான் இருக்குது, பழக்க வழக்கம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிருவீங்க. அதுபோக அப்பா வழி உறவுமுறையில் சில அனுபவம் கிடைக்கும். அப்பா கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க விஷயத்தில் ஒரு புதிய மாற்றத்தை காண்பீங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை நடவடிக்கையில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அனுபவம் தான் ஒரு மனுஷனை மாற்றும். ஏட்டுச்சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொன்ன மாதிரி மீனராசி நேயர்களுக்கு ஏட்டுச்சுரக்கா கறிக்கு உதவாது. அனுபவ ரீதியாக சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. ஓகே நேயர்களே, 12 ராசிக்குமே பலன் சொல்லியிருக்கிறேன். ஏப்ரல் 12 பங்குனி 29 ஞாயிற்றுக்கிழமை 27 நட்சத்திரத்துக்குமே 12 ராசிகளுக்கும் சுருக்கமாக பலன் சொல்லியிருக்கிறேன். இந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க. உங்கள் ராசி நட்சத்திரத்தை பற்றி எதனாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த வீடியோ இன்றைக்கி ஈவினிங் 5:30 மணிக்கு வந்துடும். சரியா, முதல் நாளே வந்துடும். உங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். நாளை பொழுது எப்படி இருக்கும், நல்ல பொழுதாக இருக்குமா எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இப்போ அதிர்ஷ்ட எண் சொல்லணும்ல, லக்கி நம்பர் பார்த்தோம்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் உங்களுக்கு லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். பூசம் அனுசம் உத்திரட்டாதி லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். ஆயிலும் கேட்டே ரேவதி லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். ரோஹிணி அஸ்தம் திருவோணம் லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். ஓகே நேர்களே, மற்றவங்களுக்கு எதுவும் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. லக்கி நம்பருங்கிறது ஒரு சப்போர்ட்டுக்காக தான் சொல்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நான் சீட்டு வாங்குகிறேன் சார், அதை வாங்குகிறேன் சார், இதை வாங்குகிறேன் சொல்லாதீங்க. அதுக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. சரியா, பொது வெளியில் அதை இன்சூர் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு செக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் பொது ஜோதிடத்தில் என்றைக்குமே வேத ஜோதிடத்தை வச்சு தான் பேசுவேன். நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, கரண, யோகம் இதை வச்சுட்டு சந்திரன் நின்ற நட்சத்திரநாதன், அந்த நட்சத்திரநாதனுக்கும் ராசிக்கும் உள்ள தொடர்பு, இதை வச்சு தான் பலன் கொடுப்பேன். சரியா, இதுதான் அடிப்படை வாய்ப்பாட்டின்படி தான் பலன் கொடுப்போம். சில பேர் நிறையா சொல்லுவாங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம். நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம். 4000க்கு மேலான வீடியோ போட்டிருக்கேன் நான். சரியா, எல்லா ராசிக்குமே போட்டிருக்கிறேன். இன்றல்ல தினமும் போடுவேன். இந்த ராசி பலன்கள் மட்டுமல்ல, மற்ற எல்லா தகவலும் சொல்லுவேன். தசாபுத்தி, ராசி பலன், ஜாதக ரீதியாக உள்ளது, லக்கண ரீதியாக உள்ளது, நட்சத்திர ரீதியாக உள்ளது, ஆன்மீக தகவல்கள், தாந்திரிய பரிகாரங்கள், வழிபாடுகள், லக்கி நம்பர்கள், அப்புறம் சயின்ஸ் ரீதியாக சயின்ஸ் ஃபிக்ஷனாக உள்ளது. இப்படி நிறைய தகவல்களை போடுறோம். சரியா, அனைத்து தரப்புலையும் போடுறோம். மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் யூட்டிலைஸ் ஆகிறீங்களோ எல்லாத்துக்குமே வேத ஜோதிடத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது எல்லாத்துக்குமே நான் பலன்கள் போடுறேன். சில பலன்கள் மனோ ரீதியாகவும் போடுறேன், உளவியல் ரீதியாகவும் சில கண்டென்ட் எடுத்து போடுறேன். சரியா, எல்லாத்தையும் பாருங்கள், வரவேற்பு கொடுங்க. உங்களுக்கு எந்த தகவல் வேணுமோ அதை கேளுங்க. கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட வீடியோ கண்டென்ட் போடுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்டில் பூஜை பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பண்ணி எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. சரியா, ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை, அதே நேற்று ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை அந்த போராட நட்சத்திரத்தில் சந்திரே வராரு, நல்ல அமைப்பு, அன்றைக்கி குபேர யோகம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 7-8 நேர்கள் வீட்டில் பூஜை பண்ணதெல்லாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சொல்லதை கேட்டு அவங்க பலன் படுறாங்க. ஸோ எதாக இருந்தாலும் எங்களை ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.